والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. சொல்லிதாரத்தை சொல்லுங்க இப்ப கல்லா குர்ஆன் இருந்தா அதை பார்த்தே ஓதுங்க. ஏன்னா அவசரமா ஒரு புரிவற்றும் எல்லாமே. குர்ஆன் இருந்தா அதை எழுத்த பெரட்டி அதிலே கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா كلا إذا دكت الأرض دكا دكا كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجاء ربك والملك صفا صفا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم அந்த இடத்துல பாருங்க சின்ன மீம் ஒன்று இருக்குதா, மீமா மாத்தணும். அதான் يومئذ بجهنم
يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي قدمت لحياتي إلا قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية சில நேரம் இப்படி ஓதுவாங்க பாருங்க ஓதுறேன் يا أيتها النفس المطمئنة ارجعي ரெண்டே சேர்ப்பாங்க அதனாலதான் பாருங்க இர்ஜியுடைய அலிஃப்ல ஹம்ஸால ஹரக்கத் இருக்காது ரெண்டை சேர்த்தான் அதிகமா ஓதுவாங்க يا أيتها النفس المطمئنة ارجعي يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي சூரத்துல் ஃபஜ்ருடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆனா மிக முக்கியமான பகுதி, மிக முக்கியம். இது தெரியாம போனாங்கண்டா மௌத்தானதுக்கு பிறகு இந்த சப்ஜெக்ட் தெரியாம போனா தெரியாத ஒருத்தனை கொண்டு போய் கொழும்புல விட்ட மாதிரி இருக்கும். ரூட் தெரியாத ஒருத்தனை கொண்டு போய் கொழும்புல விட்டா எப்படி, இல்லாடி இந்தியாவில் இறக்கி விட்டா எப்படி, அப்படி தடம் மாறுவான். இந்த ப்ரோக்ராம் தெரியாம போகணும். அதால இந்த குர்ஆன் என்னோட கொஞ்சம் பேருக்கு இல்லை, எல்லாருக்கும் கட்டாயம் தெரியும். இந்த ப்ரோக்ராம் தெரியும். இன்றைக்கு படிக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியும். அப்பதான் அவனுக்கு விளங்கும், இதுக்கு பிறகு இது நடக்கும், இதுக்கு பிறகு இது நடக்கும், இதுக்கு பிறகு இது நடக்கும். ஆனால் உலகத்துல எல்லோருக்கும் இது தெரியாது. படிச்சு கொடுங்க, என்ன செய்ய. இதோடைய பெருமதி தெரிஞ்சிருந்தா பள்ளி வாசல்ல சண்டை வந்திருக்கும், நீயா நானாண்டு. பெருமதி தெரியாதாலதான் நாங்க ஒரு 500-600 பேர் இடத்த உட்கார்ந்து இருக்கிறோம். என்னோட கடமை முடியுது, பொறுப்பு முடியுது, உம்மத்துக்கு சொல்லி கொடுக்குற பொறுப்பு முடியுது. அவ்வளவுதான் இருக்கு. அல்லாஹ் கியாமத்துல குர்ஆனை படிச்சு கொடுத்தாயான்னு கேட்ட படிச்சு கொடுத்தோம், அவ்வளவுதான். பொறுப்பு முடியுது. இந்த ப்ரோக்ராம உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள் முழு பேருக்கும் படிச்சு கொடு, சொல்லி கொடு. இதுக்கு பிறகு இது நடக்கும், இதுக்கு பிறகு இது நடக்கும். அது தடமாற தேவையில்லை. ஆகிரத்தெலும்பு பாருங்க, அல்லாஹ் சொல்றான் என்ன நடக்க போகுது. சூரத்துல் ஃபஜ்ர்ல
முதல்ல நாங்க ஒரு தலையங்கம், சென்ற வாரம் 2வது தலையங்கம். இப்ப அல்லாஹ் நேர கியாமத்துக்கே வார. கியாமத் என்ற ஒன்றை நம்பினவங்க நாங்க மட்டும்தான். கியாமத்தை படிச்சவண்டா ஒரு ஆள் பொறாமப்பட மாட்டோம். கியாமத்தை படிச்சவண்டா ஒரு ஆளுக்கு சண்டை பிடிக்க மாட்டோம். இந்த ஆயத்துடைய கருத்து விளங்கினவண்டா எங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் வர. ஏனென்றா சிந்தனை வேறு, சிந்தனை வேறு. மாடு அறுத்தது போறோம், இறைச்சத்தான் நாங்க எடுத்தோம். முள்ளுகளை தூக்கி போட்டது போறோம், நாய்கள் சண்டை பிடிக்கும் பொழுது நாங்க அதை பார்த்து நாங்க முள்ள எடுக்க போறதா? எங்களுக்கு முள்ளு கணக்கு. இந்த ஆகிரத்துடைய இந்த ஆயத்தை படிச்சது பிறகு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த துனியா நாய்களுக்கு போடப்பட்ட முள்ளுகளை போல சண்டை பிடிப்பாங்க, கணக்கெடுக்கிறார். ஆகிரம் விளங்கணும், இந்த ஆயத்து விளங்கணும். பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றான். முதல் விடயம், அப்படியே பூமி நடந்துட்டு இருக்கு. நாம் எல்லாம் டெய்லி காலையானோம், திங்கட்கிழமை மாலை ஆயிட்டோம், திரும்ப நாளை காலை ஆகும். அப்படியே போகும் பொழுது ஒரு நாள் வரும், அந்த நாள் தான் பயங்கர நாள். அதை நாங்க எதிர்பார்த்திருக்கோம். எப்பயும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கணும். இது என்ன நாள்? கல்லா. அல்லாஹ் சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி இல்ல துன்யா. கல்லாண்ட என்ன? ஒண்ட ஒரே அடியா வெட்டுறதுக்கு சொல்லு. கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. சொல் கொஞ்சம் கடினம் மாதிரி விளங்குதா? ஒரே சொல் 3 தடவை வருதா? பாருங்க, துக்கத்தில் அர்து, அது போற தக்கன் தக்கா. துக்க 3 தடவை வரும். உதாரணமா ஏற்கனவே வந்துச்சு எங்களுக்கு, இதா சுல்சிலத்தில் அர்து, அதே மாதிரி தான் இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. துக்கத்தில் அர்து, துக்கண்டா என்ன? துக்க என்றா அல்லாஹ் பூமி அப்படியே நாம ஊஞ்சில ஆற்ற மாதிரி உசுப்புவார். உசுப்பி 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 மேல இருக்கக்கூடிய அவ்வளோ கட்டிடமும் உள்ளுப்பி. நாங்க சொல்றோம் எத்தனை 6 மில்லி இவ்வளவுதான் ஆடிச்சு உலகம், பூமி ஆடிச்சு இந்தோனேஷியால. இது இந்தோனேஷியா இல்ல, இது முழு உலகத்துக்குமான அழிவின் அறிவு. இதுக்கு பிறகு துனியா இருக்காது. கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. துக்கத்தில் அர்துண்டாலே போதும், அதுக்கு மேல சொல்ல தேவை. பூமி உசுப்பப்படும் இல்ல. துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. தக்கன் தக்கா, மிக வேகமாக பூமி என்ன செய்யும்? ஆடும். ஆடி 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 ஆடி. ஏன் அதோட முடிஞ்சிடல. அதுக்கப்புறம் ஸ்கூலும் இல்லை, மதரசாவும் இல்லை, தொழுவையும் இல்லை, நோம்பும் இல்லை, தப்சீரும் இல்லை. அதோட முடிஞ்சோட அல்லாஹ் வர்ணிக்கிற மாதிரி மக்களுக்கு வர்ணிச்சு காட்டும். அதுதான் தேவை. தப்சீருடைய தர்ஜுமத்துல் குர்ஆன் ஏன் மக்களை பார்க்கவான ஒரு காலத்தை சொன்னாங்கண்டா, குர்ஆன ஒழுங்கா விளங்க மாட்டார். குர்ஆன ஒழுங்கா என்ன செய்ய மாட்டார், விளங்க மாட்டாங்க என்றதுக்கு தான் உலமாக்கள் சொன்னாங்க, தர்ஜுமத்துல் குர்ஆன நீங்க பார்த்து வழிகட்டுறாரு. என்ன தப்சீர் வேறு. நீங்க தர்ஜுமத்துல் குர்ஆன்ல பாப்பீங்க என்ன, வெளியால உதாரணம், வெளியால ஒரு செய்தி, அந்த வெளியால உள்ள செய்தி உங்களோட உள்ளத்தை பாதிக்காது. தப்சீர்ல தான் முழுதுமே இருக்கு. கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. 3 தடவை அல்லாஹ் சொல்றார். துக்கத் தக்கன் தக்கா. லேசான பூமி அதிர்ச்சி இல்லை. பூமி உசும்பி 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 எல்லாமே கலாஸ். இது முதல் நிகழ்வு. இப்ப திடீரென்று நாளை காலையில் இது நடந்தாலும்
எங்க நாங்க ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏன் எதிர்பார்த்தோண்டா இல்லையா? யாருக்கு ஆச்சரியம் தெரியுமா? இது தெரியாதவனுக்கு தான் ஆச்சரியம். தெரியாதவன் தடமாறுவான், தலையை பிப்பான். நாங்க தடமாற தேவையில்லை, களிமாவை சொல்ல வேண்டியதான், போக வேண்டியது. நாங்க அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி தந்தது எங்களுக்கு. இன்றைக்கு நேற்று சொல்லி தரல, திடீரென்று அல்லாஹ் விளங்கப்படுத்த 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னால் இந்த பூமியை உசுப்பு வேண்டாம். நாங்க எதிர்பார்க்கிறோம் அத. யூதர்களுக்கு தஜ்ஜால் எதிர்பார்க்கணும்டா, யூதர்கள் எப்பே வார தஜ்ஜால எதிர்பார்த்து இப்ப ரெடி ஆயிட்டான்டா, நாங்க ரெடி ஆகப்படாத? யூதர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் கர்கித் என்ற மரம் முழு இஸ்ரேலையும் நாட்டப்பட்டிருக்கு. அந்த மரம் தான். எவ்வளவு நம்பிக்கை பாரு. எங்க நம்பிக்கை வரப்படாத? பூமி உசும்ப போகுது. அது இன்றைக்கோ நாளைக்கோ நாளண்டைக்கோ, அது எப்பயோ. அது லேசா உசும்பாது. கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. உசும்பி 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 எல்லாமே கலாஸ். இங்கிருந்து பார்த்தா புலனர்வு தெரியும், ஜட பார்த்தா பொத்துவில் தெரியும். ஒன்றுமில்லையே பூமியில, பூமியில் ஒன்றுமில்லையே, எல்லாம் முடிச்சு. இந்த முதலாவது நிகழ்வு. சரி, அடுத்த ப்ரோக்ராம் என்ன? وَجَاءَ رَبُّكَ وَجَاءَ رَبُّكَ. அடுத்த ப்ரோக்ராம் அல்லாஹ் உடைய கட்டளை வரும். இன்னும் சில உலமாக்கள் அல்லாஹ் வருவார். இப்ப அல்லாஹ் வந்துருவார். என்னத்துக்கு அல்லாஹ் வருவார்? எங்களுக்கு தீர்ப்பு தாரு. இவ்வளவு நாள் நாங்க அல்லாஹ் பார்த்தது இல்லையே. அல்லாஹ் பார்த்திருக்கோமா? அன்றைக்கு அல்லாஹ் பார்ப்போம். நாம எல்லாரும் அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கெண்டு அல்லாஹ் வேற கண் தருவார். இந்த கண்ணால் அல்லாஹ் பார்க்கல. லா துத்ரிகுல் அப்சார். அல்லாஹ் வேற கண்ணொன்று தருவார். அல்லாஹ் வருவான் அல்லது அல்லாஹுடைய கட்டளை வரும். இது இரண்டாவது ப்ரோக்ராம். ஜட்ஜு ஆறாருண்டா எல்லாம் அனுப்பிப்போமா இல்லையா? எவனாவது ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா என்ன நடக்கும்? இது சாதாரண ஜட்ஜுக்கு. இது அல்லாஹ் வாரண்டா. இதுதான் ப்ரோக்ராம். இரண்டாவது ப்ரோக்ராம் وَجَاءَ رَبُّكَ. அல்லாஹ் வருவார். ஏன்? எங்களுக்கு தீர்ப்பு தார மலக்குகள் அல்ல. எங்களுக்கு தீர்ப்பு தார யாரு? அல்லாஹ். மலக்குகள் சாட்சி தான், அவ்வளவுதான். தீர்ப்பு இருக்குது ஒன்றொன்றுக்கு, ஒவ்வொன்றுக்கும் தீர்ப்பு இருக்குது. இரண்டாவது ப்ரோக்ராம். இப்ப அல்லாஹ் வந்துட்டான், அல்லாஹ்ட கட்டளை வந்துச்சு. சரி, மூணாவது ப்ரோக்ராம் என்ன? வல்மலகு ஸஃபன் ஸஃபா. வல்மலகு ஸஃபன் ஸஃபா. முழு மலக்குகளும் சஃப்ரன் என்றுவார். நாம தொழுகைக்கு சஃபு நிக்கிறோமே, எல்லாரும் சஃப்ல பேசல. இது மூணாவது ப்ரோக்ராம். எத்தனை மலக்கு சஃப்ல நிக்கிறோம்? எந்த ஒரு ஜும்மா பள்ளி மாதிரியா? எத்தனை மலக்கு இருக்காது? சும்மா மலக்குகளுடைய எண்ணிக்கை அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. وَمَا يَعْلَمُ جُنُودَ رَبِّكَ إِلَّا هُوَ. ஏழாவது வானத்தில பைத்துல் மஅமூர் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கு. குல்ல யௌமின் யதுகுலு ஃபீஹி 70,000 மினல் மலாயிகா. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 70,000 மலக்குகளை படைச்சி அந்த பள்ளியுள்ளுக்கு அனுப்புறார். ஒவ்வொரு நாளும் கூட்டி பாருங்க எத்தனை கோடிக்கணக்கான மலக்குகள். நபியோங்க சொன்னாங்க, அத்ததி ஸமா. வானம் எந்த நாளும் சத்தம் போடுதா. வஹுக்க லஹா அன் தஇத்த. வானம் சத்தமிடுவது வானத்துக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது. ஏன்? வமா ஃபீஹா மௌதிஉ 4 அஸாபி'.
இந்த வானத்தில இந்த 4 விரல் வைக்கிற அளவு இடம் இருந்தா அந்த இடத்துல ஒரு மலக்கு சுஜூது இருப்பார். வானம் பூர்த்தியா எல்லா மலக்களும் சஃப்புக்கு வந்துருவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்ப அவர் தானே பெரியார். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல், அஸ்ராயில் எல்லாரும் சஃப்ல. அல்லாஹ் சூரத்துன் நபால சொல்றார், யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா. ரூஹ்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், முழு மலக்குகளும் சஃப்ல. 3வது ப்ரோக்ராம் இப்ப. சரி, மலக்குகள் சஃப்லன்னா நாங்க எங்கட நிலைமை என்ன? நாங்க முட்டுக்கால். நாங்க எதுல சொல்லுங்க, முட்டுக்கால். அதனாலதான் சில உலமாக்களுடைய கருத்து, பாடசாலைகள்ல மதரசாக்கள்ல பிள்ளைகளை முட்டுக்கால்ல வைக்கப்படாது. ஏனென்றா முட்டுக்கால நிக்கிற அல்லாவுக்கு முன்னால மட்டும்தான். குர்ஆன்ல தனியொரு சூரா ஒன்று, சூரத்துல் ஜாசியா. என்ன சூரா? சூரத்துல் ஜாசியா. எடுத்து பாருங்க. சூரத்துல் ஜாசியா என்றாலே முட்டுக்கால் சூரா. நாம் எல்லாம் முட்டுக்கால் நிற்கும். தீர்ப்பு முடியும் வரைக்கும் முட்டுக்கால். எப்படி? இந்த பயம் ஒரு மனிதனுக்கு இருந்தா இந்த உலக விஷயங்களை அலட்டிக்குவான தலையில போச்சு. இது 3வது ப்ரோக்ராம். மலக்கு எல்லாம் எதிர் நின்றுவாங்க, சஃப் சஃப்பாக நின்றுவாங்க. 4வது ப்ரோக்ராம் என்ன? وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ. இதுதான் ஆபத்தான ப்ரோக்ராம். என்ன செய்யப்படும்? وَجِيءَ يَوْمَئِذٍ, அந்த நாளையில் கொண்டு வரப்படும், பிஜஹன்னம், நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். அவ்வளவு பேர் நாங்க நிற்போம், அல்லாஹ் நரகத்தை இழுத்து கொண்டு வருவார். நரகத்துக்கு 70,000 கடிவாளங்கள். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் பிடித்திருப்பார். நரகம் லேசானதல்ல. மெதுவா பிடிச்சி நரகத்தை இழுத்து கொண்டு வருவார். நரகத்துல போடுறதுக்கல்ல, நரகத்தை காட்டுறது தீர்ப்பு. நரகம் போடுறது அதுக்கு போறோம். நரகத்துல போடுறதெல்லாம் அதுக்கு இருக்குது காலம். இது நரகத்தை காட்டுறதுக்கு. وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ. அல்லாஹ் சூரத்துன் நாஸிஆத்ல சொல்றான், وَبُرِّزَتِ الْجَحِيمُ لِمَنْ يَرَى. நரகத்தை அல்லாஹ் வெளியெடுப்பான். காட்டுறது, சும்மா காட்டுறது, வேறொன்றுக்கும் அல்ல. அவடத்து எல்லாமே விளங்கி. இது 4வது ப்ரோக்ராம். எத்தனாவது? முதலாவது என்ன? இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, பூமி உசும்பிரும். 2வது என்ன? வஜாஅ ரப்புக், அல்லாஹ் வருவான் அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். 3வது ப்ரோக்ராம் என்ன? வல் மலகு ஸஃபன் ஸஃபா, முழு மலக்குகளில் இருந்துருவாங்க, சஃப்ல இருந்துருவாங்க. எங்கட நிலைமை என்ன? நாங்க எல்லாரும் முட்டுக்கால நின்றுவோம். இந்த நேரம் وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ. 4வது ப்ரோக்ராம், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். நரகத்துக்கு 70,000 கடிவாளங்கள். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் பிடித்திருப்பாங்க. 70,000 தர 70,000 எத்தனை பாரு. இந்த நேரம் அல்லாஹ் சொல்றார், يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ. அந்த நாளையில்தான் மனிதனுக்கு ஞானம் பிறக்கும். அல்லாஹ் சொல்றார், யததக்கர், எல்லாம் ஞாபகம். எவ்வளவு தமிழ் செய்யலையே, குர்ஆன் ஓதல்லையே, சதக்கா கொடுக்க எவ்வளவு இருந்துச்சு கையில.
எவ்வளவு இருந்துச்சு கையில, செய்யலையே. يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ, மனிதனுக்கு அப்பதான் எல்லாமே ஞாபகம் வரும். அல்லாஹ் அதையும் சொல்லிட்டு சொல்றார், وَأَنَّى لَهُ الذِّكْرَى, இப்ப ஞாபகம் வந்து உனக்கு என்ன பலன்? டைம் போயிட்டே. 50 வயசுல ஓயல் எழுதணும்னு யோசிச்சா சரி வருமா? 60 வயசா ஸ்காலர்ஷிப் படிக்கணும்னு யோசிச்சா சரி வருமா? டைம் போயிடுச்சு. அதனால சகோதரர்களே, உலகத்தை வச்சு ஏமாந்துராதீங்க. உலகத்தை வச்சு ஏமாந்துராதீங்க. மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பள்ளிக்கு போனா வீட்டை வாரதான் ஷுவர் இல்லை, இப்படி விளங்கப்படும். அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் வாழ்க்கை. கனவு கண்டாதீங்க துனியாவை பெருசா. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்தா மார்க்கத்துக்கு செய். ஆகிரத்துல போய் பாப்பீங்க, இது உண்மை, இது நடக்க போகுது. يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ, மனிதனுக்கு எல்லாம் நரகத்தை பார்த்த ஞாபகம் வராம இருக்குமா? وَأَنَّى لَهُ الذِّكْرَى, நாங்க அங்கதான் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் உலகத்திலேயே காட்டி, நபி அவங்க உலகத்திலே நரகத்தை பார்த்ததாலதான் வயிறு நிறைய சாப்பிடுது. நபி அவங்க ஒரு நாள் தொழுவிச்சிட்டு இருந்தாங்க. புகார்ல வர ஹதீஸ், தொழுவிச்சிட்டு இருந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு நரகம் இப்ப காட்டப்பட்டது, இப்ப காட்டப்பட்டது. சுபஹ தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, யாராவது கனவு கண்டீங்களா? சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, கனவு கண்டேன் அப்படின்னு. இதுல சஹாபாக்களுக்கு அதிகமாக விருப்பம் கனவை போய் சொல்றது. ரசூலுல்லாஹ் ஏதாவது கனவு கண்டா எல்லாருக்கும் விருப்பம். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்தை பள்ளியிலே படுக்கிற சஹாபி, பள்ளியிலே படுப்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் பள்ளியிலே படுக்கிறவர், கல்யாணம் முடிச்சிருக்கல. அப்ப இவருக்கு விருப்பம், நானும் ஒரு கனவொன்று காணணும், ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லணும், விளக்கம் கேட்கணும். அந்த கனவு ஒன்று பார்க்கிறார். என்ன கனவுண்டா, 2 மலக்குகள் இவரை வந்து நரகத்தை கூட்டிட்டு போறார். கனவுல எங்க எங்க நரகம். நரகத்தை பார்க்கிறார், சொல்றார், நம்மளை கிணத்து கொட்டுருக்கி தானே, அப்படியே ரவுனா நரகம். உள்ளு கட்டி பார்க்கிறார், தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க நரகத்துக்குள்ள, அவருக்கு தெரிஞ்சாக்கள் எல்லாம். ஒரு மலக்கு வந்து சொல்றார், நீ இதுக்குரிய ஆள் இல்ல போ அப்படின்னு திருப்பி விடுறார். உடனே அப்துல்லா பின் உமர் முழிச்சிட்டார். இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸ கிதாபு தஹஜ்ஜுத் என்ற கிதாபுல பதிவு செய்யறார். முழிச்சா இவரு கனவொண்டு கண்டு கேட்கணும்னு ஆசை, போய் இந்த கனவையா காண்றது, நரகம். அவங்களோட தாத்தா தான் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வோட மனைவி தான் ஹப்ஸா. ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்காம ஹப்ஸா கிட்ட சொல்றாரு, தாத்தா ஒரு கனவொண்டு காணணும்னு நினைச்சாரு, பார்த்தா இப்படி ஒரு கனவை கண்டுட்டேன். ரசூலுல்லாஹ்ட்ட கேளுங்க, இதுக்குரிய விளக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார், இப்படி அப்துல்லா பின் உமர் கனவொன்று கண்டார், நரகத்துக்கு மலக்குகள் கூட்டிட்டு போறாங்க. நபி அவங்க சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா அந்த கனவுக்கு? நிஅமல் அப்த், அப்துல்லா பின் உமர் எல்லாத்திலையும் நல்லம், ஆனா தஹஜ்ஜத் தொழுகை மட்டும் அவருக்கு இல்லை. இவர் கண்ட கனவு நரகத்திற்கு போற கனவு, இரவுடைய தொழுகை இவருக்கு இல்லாததா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மட ஊர்கள்ல தொழாதவனுக்கு என்ன நிலைமையா இருக்கு. இது தஹஜ்ஜத் தொழாததுக்கு கண்ட கனவு. சொல்றாங்க, இந்த விளக்கம் கேட்டதிலிருந்து அப்துல்லா பின் உமர் இரவையில் கொஞ்சம் தான் தூங்குவார். அவ்வளவு கண்டதுக்கு பிறகு இனி எப்படி தூங்குறது?
தஹஜ்ஜத் தொழாததுக்கு இதுண்டா தொழுகையை விட்டோன்னு நிலைமை. நரகத்தை கனவுல கண்டதால அப்துல்லா பின் உமர் வாழ்க்கையில அவரு எவ்வளவு நல்லா நடக்கணுமோ நடந்தார். அப்துல்லா பின் உமர் பலஸ்தீனுக்கு வந்தார். மஸ்ஜிதுல் அக்ஸால தொழுதார். தொழுதுட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டாராம். ஏனென்றா மஸ்ஜிதுல் அக்ஸாவுல யார் வெறும் தொழுகைக்காக போனாரோ அன்று பிறந்த பாலகன் மாதிரி திரும்புவார். நான் தொழ வந்தேன், தண்ணி குடிக்க வரல அப்படின்னு தண்ணி கூட குடிக்க மாட்டார். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நரகத்தை கனவுல கண்டார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபோ கேட்கிறார், யாரு கனவு கண்டீங்களா? ஒருத்தரும் காணல. நபி அவங்க சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு தொடங்கினார். 2 மலக்குகள் என்ன வந்து பலஸ்தீனுக்கு கூட்டிட்டு போறார் கனவுல. அர்துல் முகத்தஸா, அர்துல் முகத்தஸாண்டா எது? பலஸ்தீன். பலஸ்தீனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கிருந்து நான் நரகத்துடைய நிகழ்வு எல்லாம் பார்த்தேன். ஒவ்வொரு நிகழ்வு, வட்டி சாப்பிடுறவங்களுக்கு என்ன நடக்குது, குர்ஆன ஓதாதவங்களுக்கு என்ன நடக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி அந்த 2 மலக்கும் ஒரு மரத்துல நேர சொன்னார். நான் மரத்துல ஏறினேன். அங்க போய் பார்த்தா சின்ன பிள்ளைகள், வயசாளிகள், வாலிபர்கள் எல்லாம் அங்க இருக்கிறார். நான் கேட்டேன் 2 பேருக்கிட்ட, இதே யார் இதெல்லாம்? சொன்ன, அண்ணன் போங்க மேல. மரத்துல இன்னும் ஏறினேன். அங்க போனா அங்க இருக்கிறாங்க வாலிபர்களும் வயோதிபர்களும் மாத்திரம், பிள்ளைகள் அல்ல. அது தனி ஒரு சொர்க்கம். அந்த இடத்துல இருந்து மேல உயரமான இடத்தை காட்டினாங்க. இதுதான் உங்களோட இடம் அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, 2 பேர் வாங்கல போவோம் அந்த இடத்துக்கு, எந்த இடத்தை பார்க்க போவோமே. அதுக்கு 2 பேரும் சொன்னாங்களாம், இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச காலம் உங்களுக்கு இருக்குது உலகத்தை வாழ்றதுக்கு, அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வரலாம். கனவு முடிஞ்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்கு விளக்கம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் அந்த 2 பேரும் யார்? உங்களோட கூட்டிட்டு போனாக்கள். சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை கூட்டிட்டு போனாங்க, நரகத்தை காட்டினாங்க. சரி, அந்த மரத்துல ஏறினீங்களே, முதலா கண்டீங்களே வாலிபர்கள், வயோதிபர்கள், சின்ன பிள்ளைகள், அது சொர்க்கம், எல்லோருடைய பொதுவான சொர்க்கம் அது. சரி, அதுக்கு அடுத்தது வயோதிபர்களும் வாலிபர்களையும் இந்த உம்மத்துடைய சுஹதாக்கள், ஷஹீதுகளுடைய சொர்க்கம் அது. சரி, அதுக்கு மேல அது எந்த சொர்க்கம்? நாம் போற இடம் ஆக உயரத்துல இருந்தது. அவங்க என்னைக்கு சொன்னாங்க, இன்னும் உனக்கு ஆய்வு இருக்குது, மௌத்தானது கூடதான் அங்க வரலாம். நபி அவங்க நரகத்தை பார்த்தவங்க, கனவுல பார்த்தவங்க. அதனாலதான் வயிறு நிறைய சாப்பிடுறதில்லை ரசூலுல்லாஹ். நீ ஒரு ஹதீஸ காட்டுங்க, ஏழுமண்டா ஒரு ஹதீஸ காட்டுங்க, ரசூலுல்லாஹ் வயிறு நிறைய சாப்பிட்டாங்கன்னு ஒரு ஹதீஸ காட்டு. ரசூலுல்லாஹ்வுடைய முழு சுன்னத்தையும் பேசுறோம். நபியுடைய வேறு சுன்னத்துகள் இருக்கு. நபி அவங்க ஒரு நாள் அசர் தொழுவிக்கிற நேரம் ஓடி போனாங்க வீட்டுக்குள்ள. ஓடி போய் என்ன செஞ்சாங்க, ஒரு தங்க துண்டை கொண்டு வந்தாங்க. சொன்னாங்க, தொழுகைக்கு நின்றேன், இந்த தங்கம் எனக்கு ஞாபகம் வந்தது, அதை எடுத்து சதக்கா கொடுத்துட்டு தான் வளர்த்த வந்திருக்கிறேன். அப்படி ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு உலகத்துல வாழ்றோம், என்னமோ நரகம் போய் சொர்க்கம் போய் நினைச்சு வாழ்றோம். இல்ல, அது உண்மை நடக்க போகுது. நாங்க எங்களோட வாழ்க்கையை மாத்திக்கொள்ளும். உலகம் போற போக்கில போனமோ அவ்வளவு பேரை நரகத்தை அனுப்பிட்டுருவோம். நாங்க வித்தியாசமான ஒரு பிரயாணம் செய்யும். நரகத்தை நம்பி, சொர்க்கத்தை நம்பி, இந்த புரோகிராம் இது நடக்க போகுது. இந்த 4 நிகழ்வும் நடக்க போகுது. وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ. அன்றுதான் மனிதனுக்கு ஞானம் பிறக்கும். وَأَنَّى لَهُ الذِّكْرَى. அங்க ஞாபகம் வந்து என்ன செய்ய சகோதரர்களே சொல்லுவாராம். அந்த நேரம் இந்த 4 நிகழ்வையும் பார்த்துட்டு சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சொல்றார்,
யகூலு யகூலுன்னா சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம்? யா லைதனி யா லைதனி. லைத்த குர்ஆன்ல எங்கெல்லாம் லைத்த லைத்தன்னு வருமோ ஆசை. நடக்க முடியாததுக்கு சொல்ற லைத்த. உதாரணமா அரபுல ஒரு கவிதை, லைத்த ஷபாபு யஊது யௌமா. ஒரு ஆள் கனவு காண்டாரா, ஒரு கிழவன் வாலிபம் திரும்பி வராதா, வருமா? அதுதான் லைத்த பாவிக்கிறது. அரபுல லைத்த என்ற சொல் பாவிக்கிறது அதுதான். நான் ஏன் உங்களுக்கு இதை எப்படி எல்லாம் விளங்கப்படுத்தினேன்டா, யூதர்கள் ஹிப்ரு மொழிய ஹர்ஃபன் படிக்கிறார். எங்கட மொழி இது அரபு. அதுதான் நான் ஒவ்வொரு சொல்ல விளங்கப்படுத்துறேன். இது மதரசால மௌலைமாருக்கு படிச்சு கொடுக்கறதான் இப்படி லைத்த. என்ன உங்களுக்கு வரும் குர்ஆன்ல லைத்த லைத்த என்று பல இடங்கள்ல வரும். லைத்த என்று எவ்வளத்த வருகிறோ, நடக்க முடியாத ஆசைக்கு பாவிக்கிற சொல் என்ன? லைத்த. நடக்க முடியுமான ஆசைக்கு பாக்க லஅல்ல. இந்த இடத்துல சொல்லுவாங்களாம், யா லைத்தனி யா லைத்தனி. எனக்கு என்ன நடந்தது? கத்தம்து கத்தம்து, நான் முற்படுத்தி இருக்கலாமே, லிஹயாதி, என்னுடைய இந்த வாழ்க்கை. எந்த வாழ்க்கை? துனியா ஆகிரமா? ஆகிரம். என்ன வாழ்க்கை? ஆகிரம் தான் வாழ்க்கை என்று ஒத்துக்கொள்வார் அந்த இடத்துல. இது வாழ்க்கை இல்ல, கனவு. 2017 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு கனவு காணலுமே இல்லாதா? சும்மா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, எவ்வளவு இன்பம் வந்துச்சு, எவ்வளவு துன்பம் வந்துச்சு. ஒரு வருஷம் அப்படியே யோசிக்கிறோம். 10 நிமிஷத்துக்கு யோசிச்சு முடிஞ்சு. கபருள்ளுக்கு போய் இருந்து 80 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு வினாடியில யோசிப்பாரா? என்னடா இது வாழ்ந்தோம். அப்ப இது வாழ்க்கையா கனவா? இது கனவு. இது வாழ்க்கை அல்ல, இது வாழ்க்கை ஆகிரம். அதான் பாருங்க என்ன சொல்லுவார், யா லைதனி கத்தம்து லிஹயாதி. எது வாழ்க்கை? இந்த வாழ்க்கைக்கு முற்படுத்த கிடைக்கலையே. சகோதரர்களே, கட்டாருக்கு போறோம், சவுதிக்கு போறோம், லண்டனுக்கு போறோம், அங்கே உழைச்சி அங்கே ஊடு கட்டுறதா? சம்பாதிச்சு நின்றோருக்கு அனுப்புறதா? புத்திசாலியா? ஊருக்கு அனுப்பணும், காணி வாங்கணும், பூமி இங்கதான் இடம். அது இடம் அல்ல. 2 வருஷத்துல திறத்திக்குவான் போகணும். ஒரு ஆள் அங்கே ஊடு கட்டி எல்லாம் செஞ்சு அவனை பார்த்து நான் புத்திசாலின்னு சொல்லுவோமா? புத்திசாலி ஊருக்கு அனுப்புறவன். துனியாவுடைய புத்திசாலி யார் தெரியுமா சகோதரர்களே? அமலை செஞ்சு அனுப்பிட்டே இருக்கும். குர்ஆன் ஓதி அனுப்பணும், பிள்ளைகளை உருவாக்கி அனுப்பணும், ஹாஃபிதுமார உருவாக்கி அனுப்பணும், அனுப்பிட்டே இருக்கும். அங்கதான் அனுபவிக்கிற இடம் அதுதான். வாழ்க்கை அதுதான். இது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை அல்ல. வாழ்க்கைய மௌத்து வருது, வாழ்க்கைய நோய் வருது, வாழ்க்கைய கஷ்டம் வருது. வாழ்க்கை அதுதான். இது ஒரு கனவு. அத்துன்யா தாரு மமர் வல் ஆஹிரத்து தாரு மகர். இந்த துனியா கடந்து செல்லும் இடம். ஒரு இடத்துல கடக்கிறோம், அவ்வளவுதான். 50 வயசை கடந்துட்டீங்க சிலவங்க, 60 வயசை கடந்துட்டீங்க சிலர் 40 கடந்துட்டீங்க. எப்ப மலக்குல் மௌத் வருவார் என்று சொல்ல தெரியாது. இமாம் இப்னு ஜௌசி சஃவத்து சஃவா என்ற கிதாப் எழுதுறாங்க. ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை கண்டு சொன்னாங்களாம், மலக்குல் மௌத், எப்ப உயிரெடுக்க வாரீங்களோ அதுக்கு முன்னால சில சைக்கினைகளை தாங்க, ரெடியாங்க, நான் வாரேன். மலக்குல் மௌத் சொன்னாங்களாம், சரி சைக்கினை தாரன் அப்படின்ட்டு திடீரென்று உயிரெடுக்க வந்துட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், நீங்க சொன்னீங்களே சைக்கிள் ஏதாவது அறிவிப்புகளை தரலையே. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து மலக்குல் மௌத் சொன்னாங்களாம், தந்தேனே எல்லாம். அப்படி ஒருத்தரும் வந்து சொல்லலையே.
சொன்னாங்களா மலக்குல் மவுத், கருப்பாக இருந்த உங்களோட முடியெல்லாம் வெள்ளையாக ஆரம்பிக்கலையா? கருப்பாக இருந்த முடியெல்லாம் நரைக்க தொடங்கலையா? அதுதான் என்ன முதல் அடையாளம், நான் வரப்போறேன். நாம வெள்ளைய மறைச்சி வேல் இல்லை, டை அடிச்சு வேல் இல்லை, அது நாங்க மடத்தனம் செய்யறோம். அவ்வளவு வரப்போறா, ஓலை பழுக்குது, ஓலை பழுத்த அடுத்தது என்ன? இலவுல போது. அவ்வளவு முதல் அடையாளம். பீனஸ் அது இதெல்லாம் வேற வச்சு கொள்ளுங்க, அது உலகம் சொன்னது. உனக்கு நோயாளம் முடி பழுக்குது இல்ல, இது முதலாவது. ரெண்டாவது சொன்னாங்களா மலக்குல் மவுத், நீங்க நேரா நடந்த நீங்க வளைஞ்சி நடக்கலையா? இது என்ற ரெண்டாவது அறிகுறி, வரப்போறேன். ஆரோக்கியமாக இருந்த நீங்க நோயாளியாக ஆகலையா அப்படின்னு சொல்லி உயிர் எடுத்துட்டு போயிட்டார். அவ்வளவு. அதனால சகோதரர்களே, வாழ்க்கை இல்லை இது. யாரையும் ஏசுறவங்க ஒன்றை கணக்கெடுக்கிறாருங்க துனியால. ஒன்றே ஒன்றை கணக்கெடுங்க, ஆகிரம் என்று சரியா போலையா இத கணக்கெடு. கபருஸ்தானுக்கு போங்க, ஆகிரத்தை நினைங்க, வாப்பாட கபரடிய போங்க, உலகத்தை ஆண்ட வாப்பா அவங்களோட வாப்பா உம்மோட கபரடிய போங்க, கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் இது துனியா முடிந்து விடும். அங்க போய்தான் கவலைப்படக்கூடாது. யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி, நரகத்தை பார்த்தோன்னே சொல்லுவாராம், இந்த வாழ்க்கைக்கு ரெடியாக இல்லையே. ரெடியாகும் இன்ஷா அல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, சக்கராத்ல வசிய செஞ்சு வேற இல்லை. சக்கராத் வந்ததுக்கு போறோம், அந்த காசை கொண்டு போய் அங்க கொடு, இந்த மதரசாகும் இல்ல. இப்ப ஆசையும் கஞ்சத்தனமும் இருக்கும் பொழுது கொடுக்கும். கல்பு கஞ்சத்தனம் படுது, பேராசை இப்ப கொடுக்கும். இப்ப சதக்கா செய்யும், இப்ப தஹஜ்ஜத், இப்ப நன்மை செய்யும் நாங்க. அது போல அல்லாஹ் சொல்றார், فَيَوْمَئِذٍ لَا يُعَذِّبُ عَذَابَهُ أَحَدٌ. فَيَوْمَئِذٍ, அந்த நாளையில், யௌமஇذ என்றால் அந்த நாளையில், லா யுஅذிபு, யாரும் வேதனை செய்ய மாட்டார்கள், அதாபஹு அஹத், அல்லாஹ் வேதனை செய்வதை போன்று வேறு யாரும் வேதனை செய்ய மாட்டார். அல்லாஹ் தாயை விட இறக்கம் உள்ளவனா இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, அல்லாஹ் தாயை விட எத்தனை மடங்கு இறக்கமாம்? 70 மடங்கு இறக்கமாம். அப்படி ஒரு ஹதீஸ் இல்ல, 70 மடங்கு இதெல்லாம் இல்ல. அல்லாஹ் தாயை விட பல கோடி மடங்கு இறக்கம், பல கோடி. ஆனா கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுடைய இறக்கம் கோபமாக. உலகத்தில் இறக்கம் இல்லைண்டா அல்லாஹ் அவனுக்கு செலவச்ச ஆக்களுக்கு சாப்பாடு கொடுப்பான். அல்லாஹ் அவன் பள்ளியை உடைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பானா? இறக்கம். துனியால எப்ப கண்ணை பொத்திருவோமோ நல்லடியார்களோடு மட்டும்தான் இறக்கம், பாவியலோடு இறக்கம் இல்ல. அல்லாஹ் மாறி விளங்கிடப்படாது. நாங்க ஃபயௌமஇதின், அந்த நாளையில், லா யுஅذிபு அஸாபஹு அஹத், அல்லாஹ் வேதனை செய்வதை போன்று யாரும் வேதனை செய்ய மாட்டான். அவ்வளவு கஷ்டப்படுத்துவான் அல்லாஹ். நாங்க வேறொரு நாளை பார்ப்போம் அல்லாஹ்ட வேதனை எப்படி என்று. சரி, அடுத்தது, வலா யூசிகு வஸாகஹு அஹத், வலா யூசிகு, யூசிகன்னா கட்டுறது, மாஞ்சி போடுறது. வஸாகஹு அஹத், அல்லாஹ் கட்டுவதை போன்று வேற யாரும் கட்ட மாட்டார்கள். உலகத்துடைய சங்கிலி எல்லாம் உங்களுக்கு தெரியும். கையை கட்டுவார், தண்டனை கூடண்டா காலை கட்டுவார். அங்க அப்படி அல்ல, 2 கையையும் கழுத்தோட வச்சு கட்டிடுவான்ல. விலங்கு குற்றவாளி எல்லாம் விலங்கு. உலகத்துல தடமாற தேவையில்லை. எதுக்கும் பயப்படாதீங்க, உலகத்துல எதுக்கும் பயப்படாதீங்க. முழுதும் வெளியவர், முழுதை நீங்க கண்ணால பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஊருக்கு துரோகம் செஞ்சவன் யார், ஒத்தொத்தருக்கு அநியாயம் பண்ணினவன் யார்,
எந்த அளவுக்குண்டா இந்த வெள்ளாமைய கொத்தி கொத்தி எடுக்கானே கொஞ்சம் கொஞ்சமா அவன் நினைச்சுட்டான் வெள்ளாமைய கொத்துறது. அல்லாஹ் 7 பூமியையும் வளையமாக்கி கழுத்துல போட்டிருப்பான். வருவார் கல்லன், காணி களவெடுத்த கல்லன் வருவார். கழுத்துல பூமி 7 பூமியும் இருக்கு. 7 பூமியை தூக்குறது கழுத்து தேவை. எல்லா கல்லனும் விளங்கும், முள்ளு பேரும் ஒன்றும் பயப்பட தேவை. அதனாலதான் சஹாபாக்கள் உற்றுவாங்க. ஒரு சஹாபியை பத்தி, ஒரு பெரியாரை பத்தி சொல்றாங்களே, ஸ்லீப்பர் காணாம போனதுக்கு அழுதார். பள்ளியில ஒட்டி வச்சிருக்காங்க, உங்களுடைய செருப்பு காணாம போகக்கூடாது. செருப்புக்கு அழுறீங்களா? செருப்புக்கு அழல்ல, அவன் கியாமத்துல நெருப்பு செருப்பை தூக்கிட்டு வருவானே அதை நினைச்சு அழுகிறார். அதனால அல்லாஹ் கட்டுவான். இந்த 2 ஆயத்தும் கடினமான ஆயத். فَيَوْمَئِذٍ لَا يُعَذِّبُ عَذَابَهُ أَحَدٌ وَلَا يُوثِقُ وَثَاقَهُ أَحَدٌ. அல்லாஹ் செய்யற மாதிரி வேதனை யாரும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் கட்டுவதை போல் யாரும் கட்ட மாட்டார். அவ்வளவு போதுமே. இப்ப அல்லாஹ் சீதேவிகளை பத்தி சொல்ல போறார். சரி, நாங்க துன்யால நல்லவங்களா வாழ்ந்துட்டோம். வாழ்றாங்களா இல்லையா? கொஞ்சம் பேர் வாழ்றாங்களா இல்லையா? அல்லாஹ், ரசூல், ஆகிரம், வேறொன்றும் இல்ல அவங்களுக்கு சித்தன். வாழ்றாங்களா இல்லையா? சொல்லுங்களேன். வாழ்றாங்க, கொஞ்சம் பேர் வாழ்றாங்க. இவங்களுக்கு என்ன செய்வேன்னா அல்லாஹ் சொல்றார், இவங்களுடைய சக்கராத், உலகத்துல கஷ்டம், பிரச்சனை, ஏழ்மை, தொல்லை, எத்தனையோ முசீபத்துகளை தாண்டி வாழ்றான். ஹராத்த கை வச்சதில்லை, சக்கராத் அடைகிறாங்க. எங்களுக்கு விளங்குதில்லை சக்கராத். சில நேரம் ரத்தம் தோய்ந்த சக்கராத், சில நேரம் பொடியே இல்லை சக்கராத்துல. ஆனா அல்லாஹ் சொல்றக்கூடிய வார்த்தையை பாருங்க. அல்லாஹ் என்ன செய்வானாம், இந்த நல்லடியானுடைய உயிர் அல்லாஹ் வரவேற்பான். உலகத்தை நல்லா வாழ்ந்தவன் என்ன சொல்றான் பாருங்க அல்லாஹ், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. உலமாக்கள் 2 கருத்து சொல்றாங்க. ஒரு கருத்து என்ன, அல்லாஹ் நேரடியா வரவேற்பானா. யார் வரவேற்பான்? அல்லாஹ் நேரடியா. ஊரே சேர்ந்து வரவேற்கிறோமா இல்லையா? ஒரு ஆள் வெற்றி அடைஞ்சிட்டார், ஊர்ல தொங்கல்ல இருந்து வரவேற்கிறோம், மாலை போட்டு ஊரெல்லாம் நின்று வெடிச்சுட்டு வரவேற்கிறோம். எங்கட சந்தோஷம். அல்லாஹ் சந்தோஷத்தால வரவேற்பானா வானத்திலிருந்து. வா, எவ்வளவு பாக்கியம் உள்ளவர் நாங்கள் ஆகணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். பாருங்க ஆயத்தை, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. அல்லாஹ் கூப்பிடுவானாம், அமைதியான ஆத்மாவே. முத்துமைன்னா என்ன? அமைதியான ஆத்மாவே. எத்தனை ஆத்மா இருக்கிறோ? கையில உள்ள பேப்பர் எடுங்களேன். 6 வகையான ஆத்மா இருக்கு. நஃப்ஸ் எத்தனை நஃப்ஸ் இருக்கிறோ? முதல் நஃப்ஸுடைய பேர் நஃப்ஸ் அம்மாரா. நஃப்ஸ் அம்மாரா இருக்குதா? முதலாம் நம்பர், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம மிஸ்ருடைய தலைவி ஜினாவுக்கு அழைத்த நேரம் தன்னை நஃப்ஸ பாதுகாத்து கொண்டாங்க. பாதுகாத்துட்டு சொன்ன வார்த்தை தான், ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி, எனது ஆத்மாவை நான் தூய்மையாக்க மாட்டேன். ஏன்? இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. எப்பயும் நஃப்ஸ் கெட்டதை ஏவிக்கொண்டே இருக்கு. ஷைத்தானாக மாறுறதுக்கு காரணம் யார்? சொல்லுங்களேன். ஷைத்தானா மாறுறதுக்கு காரணம் யார்? ஷைத்தான் நஃப்ஸ். நபிசு நபிசு இல்லது நஃப்ஸ். எங்களுக்கு நஃப்ஸ் ஒன்று இருக்கு. ஷைத்தான் நல்லவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு சுஜூது செய்ய சொன்ன நேரம் பார்த்து நஃப்ஸ் ஒரு கருத்தை கொடுத்துச்சு.
அந்த கருத்துல மாட்டிட்டார் ஷைத்தான். என்ன கருத்து? இவரு மண்ணால படைக்கப்பட்டவர், நீ நெருப்பால படைக்கப்பட்டவன், நெருப்பால படைக்கப்பட்ட நீ மண்ணால படைக்கப்பட்ட இவருக்கு சுஜூத் செய்யணுமா? எப்படி கருத்து? இத கக்கினாரு. அல்லாஹ்வும் காரணம் கேட்டார், ஏன் இப்லீஸ் சுஜூத் செய்யல? இவர் சொன்னாரு, கலக்தனி மின் நாரின் வ கலக்தஹு மின் தீன், என்ன நெருப்பாலையும் அவரை மண்ணாலையும் படைத்தாய், அவருக்கு நான் சுஜூத் செய்யணுமான்னு கேட்டதோட அல்லாஹ்க்கு விளங்கிட்டு உனக்கு பெருமை இருக்குது. ஓ ஷைத்தான், ஷைத்தானாக மாறுறதுக்கு யார் காரணம்? நஃப்ஸ். எங்கள்கிட்ட இந்த நஃப்ஸ் இருக்குது, கவனமா இருக்கோம்னா. முதல் வகையான நஃப்ஸ் இது, நஃப்ஸ் அம்மாரா. என்ன பேரு? நஃப்ஸ் அம்மாரா. இல்லா மா ரஹிம ரப்பி, யாருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டினானோ அவரை தவிர. இது முதல் நஃப்ஸ். இரண்டாவது நஃப்ஸுடைய பெயர் நஃப்சுல் லவ்வாமா. என்ன? நஃப்சுல் லவ்வாமா. லவ்வாமாண்டா என்ன? கியாமத்துடைய நாளையில எழும்பி தன்னை பழிக்கிற நஃப்ஸ். அமல் செய்யலையே, குர்ஆன் ஓதல்லையே, ஹஜ் செய்யலையே, உம்ரா செய்யலையே. அல்லாஹ் குர்ஆன்ல லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா. நஃப்ஸ் லவ்வாமா. மூணாவது நஃப்ஸ் தான் இப்ப நாங்க படிக்கிறோம். என்ன? நஃப்சுல் முத்மஇன்ன. அல்லாஹ் சக்கராத்ல கூப்பிடுவான், யா அய்யதுஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே வா. நாங்கெல்லாம் மாறணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். நாலாவது நஃப்ஸ் தான் நஃப்ஸ் ராதியா. என்ன? நஃப்ஸ் ராதியா பின்னால் ஆயத்துல வரும். அஞ்சாவது நஃப்ஸ் தான் நஃப்ஸ் மர்தியா, அதுவும் பின்னால வரும். ஆறாவது நஃப்ஸ் தான் வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா. நஃப்ஸில் அல்லாஹ் நல்லதையும் போடுறான், கெட்டதையும் போடுறான். நல்லதை எடுக்கிறோம். இப்படி 6 வகையான நஃப்ஸ் இருக்குது. விளங்குதா? பின்னால பாருங்க, அதுல கடைசியில சய்யிதுல் இஸ்திக்ஃபார் எழுதியிருக்கிறோம் நாங்க. முக்கியமான ஹதீஸ் இஸ்திக்ஃபார் பாடமாகி கொள்ளுங்க, காலை மாலையில் ஓதுங்க, சொல்லுங்க, சொல்லித்தார. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இதனுடைய நன்மை என்ன தெரியுமா? நீங்க சுபஹுக்கு போற ஓதி, கருத்து கீழே இருக்கு, நல்லா விளங்குங்க. மக்ரிபுக்கு இடையில நீங்க மௌத்தானா நீங்க சொர்க்கவா. நீங்க மக்ரிபுக்கு பிறகு ஓதி சுபஹுக்கு இடையில நீங்க மௌத்தானா நீங்க சொர்க்கவா. இந்த அவ்வளோ பெரிய இஸ்திக்ஃபார், இதை விட பெரிய இஸ்திக்ஃபார் ஒன்று இல்லை. அதனால எழுதி போய் பாடமாக்கு. அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்ற ரப். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேற ரப் எனக்கு இல்லை. خلقتني, யா அல்லாஹ் என்ன நீதான் படைத்தாய். وأنا عبدك, யா அல்லாஹ் நான் உன்ட அடிமை. وأنا على عهدك ووعدك ما استطعت, யா அல்லாஹ் ஏழுமான மாதிரி நீ சொன்ன மாதிரி வாழ்றேன் நான். அல்லாஹ் அடுத்த மன்றாடுற வார்த்தை أعوذ لك بنعمة أعوذ بك من شر ما صنعت, யா அல்லாஹ் நான் செய்த கெடுதிகள் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன். أبوء لك بنعمتك علي, யா அல்லாஹ் நீ என் மீது செய்த எல்லா அருட்கொடைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். وأبوء لك بذنبي, யா அல்லாஹ் நான் செய்த பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். فاغفر لي, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. فإنه لا يغفر الذنوب إلا أنت,
பாவத்தை மன்னிக்கிறவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அல்லாஹ். நம்பி ஓது. சுபகுல ஓதி இன்ஷா அல்லாஹ் மக்ரிபு கடையில மௌத்தான என்ன சொருக்க வக்கீல் ஹதீஸ்ல இருக்கு, தமிழ்ல வாசிச்சு பாருங்க. சுபவுக்கு புற ஓதி மக்ரிப் புற ஓதி சுபவு கட்டில மௌத்தானா சொர்க்கவாதி. அல்லாஹ் கூப்பிடுவான். நம்ம அப்ப எப்படி? யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே வா. உலமாக்கள் ரெண்டு கருத்து சொல்றார். ஒன்று அல்லாஹ் கூப்பிடுவான நேரடியா, இல்லாட்டி மலக்க வச்சு கூப்பிடுவான. அல்லாஹ் யார் வச்சு கூப்பிடுவானா? மலக்க வச்சு. ஏனென்றா உங்களுக்கு தெரியும், கட்டதானே உலகத்தை மிஞ்சிரு, உயிர் பெய்த்திரும், ரூஹு பெய்த்திரும். ஷூட் பண்ணாலோ மௌத்தானாலோ ரூஹு தான் முதல் போடும். ரூஹு மிக அவசரமா பெய்த்திரும் வானத்தை நோக்கி. ரூஹு போற இடம் ரெண்டு இடம் இருக்குது. ஒன்று இல்லியின், அடுத்த சிஜ்ஜீன். நீங்க வேற ஒரு சூறால படிப்பீங்க. அத இல்லியின் வானத்துல இருக்குது, 7வது வானத்துல. சிஜ்ஜீன் பூமியில இருக்குது, ஜெயில். அப்படியே உயிர் மேல போக அல்லாஹ் வரவேற்கிறான். வா வா. எவ்வளவு சந்தோஷம்! அல்லாஹ் வரவேற்கிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. என்ன வார்த்தை? யா அய்யதுஹன் நஃப்ஸுல். உஹதுடைய யுத்தத்துல ஜாபிர் ரலியல்லாஹுடைய வாப்பா அப்துல்லா பின் ஹராம் சுபவுல சொன்னாங்க, மகன், இந்த உஹது யுத்தத்துல முதல் நான் தான் ஷஹீதாகுவேன் மகனே, நான் தான் ஷஹீதாகும் சொன்னாரு. பாப்பா அது மட்டும் செஞ்சிடாருங்க, பொம்பளை பிள்ளை என்ன, அவருக்கு தாகம், முதல் ஷஹீதாகும் நான் தான். அழுதார் ஜாபிர். பாப்பா செஞ்சிடாதீங்க, பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இருக்குது சொன்னாரு. மகனே, எனக்கு போறோ ஒரு கௌரவமான ஒரு ஆள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்ன முழு விஷயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்க நான் மௌத்தாயி. எப்படி வார்த்தை! யுத்தம் ஆரம்பிக்குது. முதலா நுழைஞ்சார் அப்துல்லா பின் ஹராம். ஜனாசா வெளியே வருது, ஷஹீத். மகன் அழுதுட்டு இருக்கிறார். பாப்பட ஜனாசாவை பார்த்துட்டு அழுகிறார். நபி அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, மகன் ஜாபீர், உங்களோட வாப்பாட உயிர் இப்ப அல்லாஹ் கிட்ட போயிடுச்சு மகன். அல்லாஹ் எல்லோருடையும் திரையோடு தான் பேசுவான், ஆனா உங்களோட வாப்பாவோட மட்டும் அல்லாஹ் திரை இல்லாம பேசினான். அல்லாஹ் உடனே சொன்னான், தமன்னைய ஆபதி, எனது அடிமையே, உனக்கு என்ன விருப்பமோ கேள், நான் தான் எனக்கு உயிரை கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. உண்ட வாப்பா சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ் என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்பி திரும்ப போய் உயிரை கொடுத்துடுவார். அல்லாஹ் உடனே சொன்னான், அப்துல்லா, என்ற வழிமுறையில இது இல்லை, இங்க வந்த யாரையும் நான் திருப்பி அனுப்பியதில்லை அப்படின்ட்டு அல்லாஹ் உண்ட வாப்பாவை இப்ப சொர்க்கத்துல அனுப்பிட்டான் அப்படின்றார். கீழே உடம்பு இருக்குது உஹது மைதானத்துல, அங்க உயிர் போயிடுச்சு. அப்ப உடம்பு வெட்டப்பட்டு குத்தப்பட்டு எப்படி இருந்தாலும் சரி, உயிர் அல்லாஹ் இடத்துல போயிரும். முதலா அல்லாஹ் வர வைப்பார். நாங்களும் ஆகுமா இன்ஷா அல்லாஹ். சும்மா மௌத்தாப்படாது. நாங்க எல்லாரும் சும்மா பெட்ல மௌத்தார போல மார்க்கத்துக்காக ஷஹீதாகும் அந்த உள்ளத்துல வைக்கணும். இதெல்லாம் சும்மா மௌத்தா என்ன எல்லாரையும் கொண்டே போடத்தான் போறான் கபூர்ல. எல்லாரையும் கட்டையை கொண்டு போய் கபூர்ல போட்டு என்ன செய்ய? ஷஹீதாகும். மார்க்கத்துக்கு உயர்ந்த சொர்க்கத்தை அடையலாம் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். துவா கேட்டீங்கன்னா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். அல்லாஹ் என்ன செய்வானா? வரவேற்பான். வா. எப்படி வரவேற்கிற வார்த்தை என்ன? யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே வா. அதுபுறம் இர்ஜிஇ, திரும்பி போ. இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பின் பக்கம். ராதியதம் மர்தியா, ராதியா பொருந்திக் கொண்ட ஆத்மாவாக, மர்தியா பொருத்தத்தை அடைந்த ஆத்மா நீ வா. எவ்வளவு நன்மாராய சகோதரர்களே, அண்டையிலிருந்து சிரிக்க தொடங்கினா இனி வாழ்வே சிரிப்பு தான். உலகத்தை அழுது முடிச்சிடணும். எல்லாம் உலகத்தை என்ன செஞ்சிடணும்? அழுது முடிச்சிடணும். சிரிக்கிற இடம் அப்பதான். அல்லாஹ்வை கண்டாலே சிரிப்பு வந்து சிரிக்க தொடங்கினா சகோதரர்களே
இனி சிரிப்பேதான், இனி சந்தோஷமேதான். அதுதான் அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க. இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா. ரப்பின் பக்கம் வா, பொருந்திக் கொண்டு வா. நீயும் பொருந்து, நானும் உன்னை பொருந்திட்டேன். ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன். அதோட முடிச்சிட்டானா? இல்ல. அடுத்த வார்த்தையை பாருங்க. ஃபதுகுலி ஃபீ இபாதி. ஃபதுகுலி போய் நுழை. எங்க? ஃபீ இபாதி, எனது அடியாறுகள் இருக்கிறாங்க சொர்க்கத்தில், அங்க போய் நுழை. இதுக்கு முந்தி மௌத்தா போனோம். ஒரு மனிதன் போய் தேடுவானா அப்பாவ வாப்பாவ, சொர்க்கவாதியோட நம்ம இருப்பார். அதனாலதான் துனியாலே சொர்க்கவாதியோட இருந்து கொண்டு மெதுவா. உங்களுக்கு தெரியும் யார் சொர்க்கவாதி நரகவாதி தெரியுமா இல்லையா? நரகவாதிகளை கூட்டாளி ஆக்கிடப்படாது, பாவிகளை நண்பர்களாக ஆக்கிடப்படாது. இங்க எவனோட இருந்தீங்களோ அவனோட தான் அங்கே இருக்க பார்ப்போம். இங்க நல்லவர்களை நண்பர்கள் ஆக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவானா, போ அங்க போய்ப்பார். ரசூலுல்லாஹ் இருப்பார், சஹாபாக்கள் இருப்பார், தாபிஈன்கள் இருப்பாங்க, நல்லடியார்கள் இருப்பாங்க அங்க. அதான் மூமினுக்கு மவுத் கஷ்டம் அல்ல. கஷ்டமா? எங்களுக்கு மவுத் தான் சந்தோஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினாங்களே ரோமர்களுக்கு, இன்னமஇ கௌமன், எங்களோட ஒரு கூட்டம் இருக்குது, நாங்க மௌத்தை எப்படி விரும்புறாக்கலண்டா, நீங்க சாராயத்தை விரும்புற மாதிரி நாங்க மௌத்தை விரும்புற கூட்டம் என்னோட இருக்குது. ஏன்? மௌத்தான யாரை சந்திக்கலாம்? ரசூலுல்லாஹ். மௌத்தான யாரை சந்திக்கலாம்? சஹாபாக்கள். இதோட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு? நல்ல மௌத் கிடைச்சிரும். அல்லாஹ் சொல்லுவானாம், ஃபதுகுலி ஃபீ இபாதி, எனது அடியார்களுக்குள் நுழைந்து கொள். முடிஞ்சா? இல்ல. அடுத்தது பாருங்க. வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொள். என்னுடைய சொர்க்கம் அல்லாஹ் சொல்லுவா. வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சக்கராத்திலும் இந்த நன்மாராயத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஓதி பாருங்க, கருத்தை விளங்கி ஓதி பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. إذا يار بيس نرد تفسير يار ردي